அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆவி சொல்லப்பட அங்கே யாத்திராகமம் 1:14 வாசிக்கும்போது கொடுமையின் ஆவி. அவங்கள ரொம்ப என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. கொடுமையின் ஆவி இது இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே யாருக்கு இருந்துச்சு? அவர்களை அதிகமாக என்னப்படுத்தினார்களாம், கொடுமைப்படுத்தினார்கள். கண்டிப்பாக இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க அந்த அளவுக்கு இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வளர்ந்துனாங்க, பெருகுனாங்க என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கொடுமை, இந்த கொடுமை என்பது பல இடங்களில் இருக்குது, இன்றைக்கும் இருக்கிறது. என்னன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல என்ன இருக்குது, மேலான அதிகாரிகள் யாரை கொடுமைப்படுத்துகிறாங்க, கீழே வேலை பார்க்குறவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க. குடும்பங்களில் புருஷன் மனைவி என்ன பண்ணுறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. மனைவி புருஷன் என்ன செய்கிறாங்க, அந்தந்த திறமையை பொறுத்து ஒவ்வொரு வீட்லேயும் யார் யார் டாமினேஷன் இருக்குதோ அவங்க. சில வீட்டில் மனைவி புருஷனை கொடுமைப்படுத்துறது, சில வீட்டில் புருஷன் மனைவியை கொடுமைப்படுத்துறது, சிலர் பெற்றவர்கள் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறது, சில வீடுகளில் பிள்ளைகள் யாரை கொடுமைப்படுத்துகிறாங்க, பெற்றோரை கொடுமைப்படுத்த. இது நிறைய இடங்கள் நடந்து கொண்டு இருக்குது. கொடுமை என்பது இப்படி பல விதங்கள் நடக்குது. அக்கா தங்கச்சி கொடுமை, மாமியார் கொடுமை, மருமக கொடுமை, இதெல்லாம் இருக்குதா இல்லையா? எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த வீட்டில் மாமியார் கொடுமை, இந்த வீட்டில் மருமக கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. ஆகவே எல்லா இடங்களும் இந்த கொடுமைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இந்த கொடுமை ஒரு விகமாரியான ஆவி. இந்த ஆவி என்ன செய்யப்படணும், அதம் பண்ணப்படணும். இந்த ஆவிகள்லாம் கட்டப்படணும். அப்போ தான் லகுவாக எல்லாரையும் நேசிக்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கொடுமைன்னா நாங்கள் என்ன அடிக்கவா செய்கிறோம், நாங்கள் என்ன உதைக்கவா செய்கிறோம், நாங்கள் என்ன மிதிக்கவா செய்கிறோம், அப்படிலாம் அது மட்டும் கொடுமை கிடையாதுங்க. நிறைய அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி செய்ய வேண்டியதை சரியான நேரத்துக்கு செய்து கொடுக்காம விரும்புகிற பெரியவங்களுக்கு அதை கனப்படுத்தா போனாலே அது என்னது தான், கொடுமை தான். நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கிறோம். எதை மட்டும் அபகரிக்கிறாங்க, சொத்தை மட்டும் அபகரிக்கிறாங்க. சொத்து, வீடு, சொந்தம், அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிறது, தோட்டம் துறவு எல்லாம் எடுத்துக்கிறது. ஆனால் அவங்கள அதுக்குரிய கணத்தில் வச்சு என்ன செய்கிறது இல்லை, பாதுகாக்கிறது இல்லை. இன்றைக்கி இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன், நம்ம நம்முடைய தாய் தகப்பனை நம்ம கனப்படுத்த மறந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க இல்லாமல் நாம் இல்லை. இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம உடுத்துறோன்னா அது அவங்க பண்ண தியாகங்கள். ஆமாவா இல்லையா? ஆமாம். இன்றைக்கி சொந்த வீடுகள் இருக்கிற நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சு கொடுக்காமல் அந்த வீடுகளை நமக்கு என்ன செய்யலை, வரல. ஏதோ ஒரு அரையடி சொத்தாவது நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அந்த நினச்சாங்க பாருங்கள், அவங்க தன்னை பட்டினியாக போட்டுக்கிட்டு தான் நிறைய காரியங்கள். அதனால் அவங்கள என்ன செஞ்சு தான் இருக்கணும், மாமனார் மாமியார் தகப்பனார் தாயாரை கட்டாயம் என்ன செய்யப்படுத்தணும், கனப்படுத்தணும். அவங்கள ரெண்டு பேரையும் நம்ம எதாவது நினைக்கக்கூடாது. ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக ஒரு கனம் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த கனம் கொடுத்தா தான் நாளைக்கு மறுபடியும் அந்த கனம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு அது கிடைக்காம போயிடும். ஒன்றுமே செய்ய முடியாது. எதை வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போன்னு வசனம் சொல்லுது. அவன் அந்த விதத்தில் நம்ம பக்குவமாக இருந்தோம். மனம் கோடுகிற அளவுக்கு நம்ம என்ன ஏன்னா வயசு கடந்து போயிடுச்சுன்னா அவங்க அப்படி தான் என்ன செய்வாங்க, பெரியவங்க வயசு மூத்துட்டா தேவையில்லாத என்ன செய்வாங்க, பேசுவாங்க, செய்வாங்க. அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கெல்லாம் கடந்துருச்சு. சில நாட்கள்லாம் வயசுக்கு மூத்தவங்க இருக்காங்க, அவங்களாம் வயசு கடந்து போயிடுச்சு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எண்ணம் பாதிக்கப்பட்டுரும். ஆமாம், அவங்கள என்ன செய்யணும் எதுன்னு தெரியாது. போகிற வாக்கில் அப்படி என்ன அடிச்சுட்டு போயிடுவாங்க, பாத்ரூமில் போய் யூரின் இருக்குது எங்கே இருந்துட்டு போயிடுவாங்க. எப்படி இந்த குழந்தைகள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது பாட்டுக்கு யூரின் அடிச்சுட்டு போயிடுதோ, அதே மாதிரி பெரியவங்க என்ன செஞ்சுருவாங்க, செய்துருவாங்க. அப்போ நம்ம ஞானமாக இருக்கணும். எரிச்சப்பட்டுக்கூட, எரிச்சல் வரத்தான் செய்யும், கோபம் வரத்தான் செய்யும், இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்ன சிலர் அவங்களுக்கே சிலர் நினைக்காது, உணர்வு இல்லாமல் சிலருவே வேணும்னே செய்கிற ஆட்கள் இருக்காங்க. சில வீட்டில் அந்த லேடியும் பையன் அப்போ இருக்க ஆண்களும் பெண்களும் அது கலடு கட்டைகள் அது இருக்குது. எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருந்தே என்ன செய்கிறது, செய்யணும்னு வேணும்னே செய்கிறது. அப்படிப்பட்ட கோஷ்டியும் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு வகையான கொடுமை. நான் இப்படி செய்வேன், நீ தான் என்ன செய்யணும், துடைக்கணும், நீ தான் இதை க்ளீன் பண்ணி போடணும், அப்படி செய்கிறவங்களும் இருக்காங்க. அதுவும் கொடுமை தான். ஆனால் ரெண்டு சைடில் எது நடந்தாலும் அது என்ன தான், கொடுமை. ஆகவே இந்த கொடுமையின் ஆவியெல்லாம் என்ன செய்யப்படணும், நீக்கப்படணும். வேதம் சொல்கிற வாசித்து பாருங்கள், சங்கீதம் 140:11. நல்ல கவனிங்க, கொடுமையான மனுஷனை என்ன செய்யுமா, பறக்கடிக்கப்பட பொல்லாப்பவனுக்கு என்ன செய்யும், வேட்டையாடும்.
அதாவது கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறவன், கொடுமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கவன், அவனுக்கு ஒரு நாள் என்ன வந்துட்டு இருக்குமா, பொல்லாப்பு நேரம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது, கொடுமை இருக்கக்கூடாது. அடுத்து சொல்லப்படுது ஆதியாகமம் 6:13 வாசித்து பாருங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவு எனக்கு முன்னாடி வந்துருச்சு, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. நல்ல கவனிச்சிட்டிங்களா? அப்போ கொடுமையுள்ளவனை கர்த்தர் என்ன செஞ்சிடறாரு, அழிக்கத்தான் திட்டம் பண்ணுறார். ஆகவே இந்த கொடுமை நம்ம வீட்டில் என்ன செய்யக்கூடாது, இருக்க. கொடுமையின் ஆவி நம்ம குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. எந்த விதத்திலும் யாரையும் நம்ம கொடுமைப்படுத்தக்கூடாது. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கணும், எல்லாருக்கும் ஒன்று போல செய்யணும். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கள்.